வணக்கம், திஸ் இஸ் சுகன்யா. டேட்டா சயின்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் லெபார்டரியோட ப்ரோக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். Here we are going to create a basic plots using matplot library. ஸோ அந்த லைப்ரரியோட ஷார்ட் matplotlib அப்படின்னு சொல்கிறோம். இதை இம்போர்ட் பண்ணும்போது ஷார்ட் நேமில் நம்ம PLT அப்படின்னு கால் பண்ணிக்கிறோம். See here, first importing basic libraries. நம்ம எப்போவுமே இம்போர்ட் பண்ணுறது மாதிரி pandas numpyலாம் இம்போர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி import matplotlib dot pyplot. அதில் இருக்க ஒரு சப் லைப்ரரி மாதிரி ரெக்யூர் ஒரு மாடியூல் matplot லைப்ரரியில் ப்ளாட் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல், அதை நான் PLT அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ், ஏன்னா கிராஃபிக்கல்னாவே நம்ம கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் 2 டைமென்ஷன்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் அதுக்கு ஒரு வேரியபிள் அட்ரஸ் எக்ஸ்ன்னு நம்ம க்ரியேட் பண்ணி அதில் 1 2 3 அப்படின்னு 3 வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒய் ஆக்சிஸில் 2 4 1 அப்படின்னு 3 வேல்யூஸ் அரேக்குள்ளே எடுத்துக்கிறேன். இந்த சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம், உள்ளே இருக்க டேட்டா பாயிண்ட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், என்ன நம்பர்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். அடுத்து இந்த ரெண்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் வாங்கின வேல்யூ இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் PLT டாட் பிளாட். ஏன் PLTன்னு கொடுக்குறோம், நம்ம மேட்ப்ளாட் லைப்ரரியை ப்ளாட் பண்ணுறதுக்கு ஷார்ட் நேம் PLTன்னு வச்சுருக்கோம். அதனால் இங்கே PLT டாட் அப்படின்னு எல்லா இடத்துலையும் கால் பண்ணணும். ஸோ PLT டாட் பிளாட் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், இந்த எக்ஸ்லேயும் ஒய்லேயும் கொடுத்த வேல்யூஸு ரெண்டையும் எனக்கு ப்ளாட் பண்ணு. நார்மலாக ரெண்டு எக்ஸ் என்ன 1க்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஒய்யில் என்ன இருக்குது 2. ஸோ எக்ஸ் 1ஆக இருக்கும்போது ஒய் 2 பாயிண்டில் ரெண்டையும் இன்டர்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி கிராஃப் போகும். ஸோ எனக்கு நேம் வேணும், நம்ம கிராஃப் 9th 10th கிராஃப் போடும்போதே போடுவோம் இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸ் அதுக்கு ஒரு நேம் வைப்போம், எத்தனை யூனிட்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு வைப்போம். அந்த மாதிரி அதே PLT லைப்ரரி டாட் எக்ஸ் லேபிள், அந்த எக்ஸ் ஆக்சிஸில் லேபிள் கொடுக்கணும், அதை வந்து எக்ஸ் ஹைஃபன் போட்டு ஆக்சஸ்ன்னு கொடுக்குறேன். ஆர் இதில் நம்மளுக்கு பிடிச்ச நேம் கூட வச்சுக்கலாம். அடுத்து அதே மாதிரி அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஒய்யோட ஆக்சிஸ்லேயும் எனக்கு நேம் வேணும், ஒய் லேபிள் ஒய் ஹைஃபன் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு நேம். ஓவராலாக நம்ம கிராஃபுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும் இல்லையா, ஸோ இது என்னோடய ஃபஸ்ட் கிராஃப் அப்படின்றதுக்காக மை ஃபஸ்ட் கிராஃப்னு டைட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் ஷோ பண்ணணும் இல்லையா, நம்மளுக்கு விஷுவல் பண்ணி காமிக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கான ஃபங்க்ஷன் தான் PLT டாட் ஷோ ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன். இப்போ ரன் பண்ணலாமா? See here, அவ்வளோதான். ஸோ எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும்போது, ஸோ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட அதுக்கு பேரலல் வேல்யூ 2. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸில் 1ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2. ஸோ இந்த ரெண்டு இடத்துல இன்டர்செப்ட் ஆகுது, அதனால் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் வேல்யூ என்ன, எக்ஸோட வேல்யூ 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எக்ஸ் 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன 4. ஸோ ஒய்யில் 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2ம் 4ம் இந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆகிக்கிறாங்க. அடுத்து எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 1. ஸோ எக்ஸில் 3 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஒய்யோட வேல்யூ என்ன 1 தான். ஸோ 1 ஒய்யோட எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ எக்ஸும் ஒய்யும் இந்த இடத்துல இன்டர்செப்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ 3ஐயும் எனக்கு ப்ளாட் பண்ணுன்னு சொன்னோம் இல்லையா, PLT டாட் ப்ளாட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த கிராஃபோடது இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எக்ஸோட ஒய்யோட வேல்யூ ஆக்சஸ் வெர்டிக்கல் இன்டர்செப்ட் ஆகிற இடத்துல ஒரு கிராஃபாக லைன் ப்ளாட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் பேசிக் ப்ளாட். ஓகேவா, நார்மலாக ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் 3 டேட்டாஸ் எடுத்துக்கிறோம், அது ரெண்டும் இன்டர்செப்ட் ஆகிற இடத்துல எப்படி ஒரு கிராஃப் ப்ளாட் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். Hope you all understood. We can see in next video guys. Thank you.